ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜனவரி மாதத்தில் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்டி த சேவாவும் சேர்த்து. ஸோ இதோட முக்கியமான இன்ஃபர்மேஷனும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோமம் டிக்கெட் 1600 2 பேர் போகலாம். கீழ் திருப்பதி அலிப்பிரி அடிவாரத்தில் நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ பாதாள மண்டபம் இருக்கும். அது கிட்ட தான் ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. அங்கே காலையில் 9 to 11 ஹோமம் செய்வாங்க. செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம புக் பண்ண அந்த பிரிண்ட் அவுட்டில் மறக்காமல் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு டைரெக்டாக 300 தரிசனத்தில் போய் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வரலாம். இதுதான் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ். ஒரு தடவை ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் 300 தரிசனம் வழியாக தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதித்தாலும் இந்த டிக்கெட் வேறு, வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வேறு, வெறும் 300 ரூபா மட்டுமே கட்டி போகக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வேறு. தரிசனம் பொறுத்த வரைக்கும் சேம் கியூ தான் இந்த 3 டிக்கெட்ஸுக்குமே. எப்போ நீங்கள் வேறு எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் நம்ம டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஹோமம் அட்டன் பண்ணியே ஆகணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோமம் அட்டன் பண்ணணும். நம்ம அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட சைன் வாங்கினா தான் அந்த டிக்கெட்டில் 300 தரிசனத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அக்காமடேஷன் இதுக்குன்னு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். கீழ் திருப்பதி ப்ரைவேட் லாட்ஜஸ்லேயோ டிடிடியோடதுன்னா விஷ்ணு நிவாசமில் ஏர்லி மார்னிங் க்யூவில் ஜாயின் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை குளிக்கிறதுக்கு மட்டும் இடம் போதுன்னா டிடிடியோட விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இடம் கிடையாது. ஹோமம் நடக்கிறப்போ நம்மளோட பேக்ஸ் எல்லாம் பேக் சைடில் அப்படியே வச்சுக்கலாம் உள்ளேயே. தரிசனத்துக்கு போகிறப்ப கூட க்யூலேயே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் செய்துக்கலாம். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, கீழ் திருப்பதியில் கொடுக்கறது கிடையாது. ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஜனவரி 1 தேதியிலேருந்து 8 தேதி வரைக்கும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதி நாட்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 9:58 எலிஜிபிளாக இருக்கிற உங்ககிட்ட 2-3 ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிடிடி ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர், டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in இன்னொரு மொபைல் நம்பர், இல்லை உங்ககிட்ட லேப்டாப் இருக்குன்னா அதுலேயும் லாகின் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே வர்ச்சுவல் க்யூ பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு மாதிரி காமிக்கும் டைமிங்ஸ். ஸோ கம்மியாக எதில் இருக்கோ அதில் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதனால் இதில் நம்ம லாகின் பண்ணுறோமோ அத்தனைதுலேயும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். எப்படி கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 8 தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அண்டு 9 தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுறப்ப கூட ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த டிக்கெட்ஸும் தீந்துடும் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளார. திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்த்துக்கணும். கிளிப்போர்ட் மெத்தடில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கணும். அப்படியும் அந்த இஷ்யூ வந்தால் வேறு டேட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கணும். ஜனவரியில் 300 தரிசன டிக்கெட் 2 தேதியிலேருந்து 8 தேதிக்குள்ளார போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது வேறு டிக்கெட், இது வேறு டிக்கெட். தரிசனம் 300 தரிசனம் வழியாக தான் சுவாமி தரிசனம் பார்ப்போம். ஸோ லாகின் செய்துக்கோங்க. 9:58 போல் ரெடியாக இருந்து 10 மணி போல் ஹோமம் டிக்கெட்ஸ் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணி டேட்டு வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாகினில் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 2 பேரோட ஆதார் கொடுத்து கோத்திரம் கேட்பாங்க. உங்களுக்கு கோத்திரம் தெரிஞ்சால் உங்களோடது போடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சது விஷ்ணு கோத்திரமோ இல்லை சிவ கோத்திரமோ எது பிடிக்குதோ அது போட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா
ரிட்டன் ஆகிடும். பே பண்ணி முடிச்சுட்டு டிக்கெட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு டிலே ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பேக்கெல்லாம் போகாமல் ஃபியூ செகண்ட்ஸில் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்றைக்கு நம்ம புக் பண்ணிக்கிறோமோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஹோமம் நடத்துகிற இடத்துக்கு போய் ஹோமம் அட்டன் பண்ணிக்கணும். 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 9 to 11 ஹோமம் செய்வாங்க. சங்கல்பம் செய்வாங்க. அதனால் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். சங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிவிடுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா சாரீ கட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கணீர் கணீர்னு மந்திரங்கள் சொல்ல அங்கே உட்காந்து அந்த ஹோமம் அட்டன் பண்ணுறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்னா எதிர்த்தாப்புலையே அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ்ஸு பிடிச்சி திருமலைக்கு போய் டைரெக்டாக 300 தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுற அன்றைக்கி டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் ஆர்ஜித சேவா ஏதாவது இருந்தால் கூட 7:30 மணிக்கெல்லாம் நடக்கிற சேவா இல்லை அதுக்கு முன்னாடி சுப்பிரபாதம் சேவா மாதிரி புக் பண்ணிட்டீங்கன்னா தாயாரையும் தரிசனம் செய்துட்டு ஹோமம் அட்டன் பண்ணி 300 தரிசனத்தில் பெருமாளையும் சேவிச்சுட்டு வரலாம். திருச்சானூர்லேயே ப்ரைவேட் லாட்ஜ், ஏன்னா டிடிடியோடது ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ரைவேட் லாட்ஜில் திருச்சானூரில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சுப்பிரபாதத்துலேயோ இல்லை சகசர நாமார்ச்சனா 100 ரூபாய் டிக்கெட் இது ரெண்டுலேயும் கிட்ட போய் தயாரை சேவிக்கலாம். இல்லை அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் ஆர்ஜித சேவா இருக்குன்னா அதுவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. காலையில் 7:30 மணி போல் இருக்கும். அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு ஹோமத்தில் போய் நம்ம கலந்துக்கிறதுக்கு. ஸோ தாயாரையும் சேவிச்சுட்டு திருப்பதி பெருமாளையும் சேவிச்சுட்டு ஹோமமும் அட்டன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு சான்ஸ் இது. அண்ட் ஜனவரி மாதத்தில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய லாஸ்ட்டு சான்ஸும் இது. பத்மாதி அம்மாவாரி கோயிலில் நிறைய சேவாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் சேவா இருக்கும். சுப்பிரபாதம் சேவா தினமுமே இருக்கும். அபிஷேகம்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் ஆர்ஜித சேவா டிக்கெட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கூட நிறைய சேவாஸ் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பதி பெருமாளுக்கு அப்படியே செய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஜனவரியில் சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிறவங்க முதல் நாள் திருச்சானூர்லேயே ப்ரைவேட் லாட்ஜ் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு தாயாரை சுப்பிரபாதம் சேவாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு ஹோமம்லாம் அட்டன் பண்ணி பெருமாளையும் சேவிச்சுட்டு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சான்ஸ். ஹோமம் டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் ஆர்ஜித டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாமா? இதெல்லாமே ஆர்ஜித சேவாவில் தானே வரும் அப்படின்னா புக் ஆகும். எப்போவுமே ஒரு கோயிலுக்கு ஒரு தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு அதே தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ கல்யாணோற்சவம் சேவாவே பத்மாதி அம்மாவாரி கோயிலில் இருக்குது, ஸ்ரீனிவாச மங்காபுரமில் இருக்குது, திருமலாவில் இருக்குது. ஒரே மாதத்துலேயே ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 3 டிக்கெட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை கல்யாணோற்சவம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க ஒரே கோயிலில் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி நடக்கக்கூடிய சேவாஸ் எல்லாம் 30 days கேப் இருக்கும். வீக்லி சேவாஸ் எல்லாம் 180 days கேப் இருக்கும். அண்டு பத்மாதி அம்மாவாரி கோயிலில் லக்ஷ்மி பூஜா ஃப்ரைடே 100 rupees தான் ஒரு டிக்கெட். ப்ளவுஸ் பேட், சங்கல்பம், உற்சவ தயாரை கிட்ட போய் சேவிக்கலாம். குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க, அட்சதை கொடுப்பாங்க. அண்டு மூலவர் தாயாரை கூட வெள்ளிக்கிழமை சுபதமின்றி வழியாக போய் சேவிச்சுட்டு வரலாம். லக்ஷ்மி பூஜா பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் லக்ஷ்மி பூஜா 9:30 மணிக்கு சேவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிக்கோங்க. திருச்சானூரில் சுப்பிரபாதம் சேவா அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போகிறப்போ நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு தாயாரை சேவிச்சு குங்கும பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. ஈவன் ஆர்ஜித சேவாஸில் கூட நம்ம தாயாருக்கு பூக்கள் ஆர் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஈவன் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லேயும் அப்படி தான், லேடிஸை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. பத்மாதி அம்மாவாரி கோயிலில் குங்குமார்ச்சனை டிக்கெட், ஏகாந்த சேவா டிக்கெட்லாம் நேரில் தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஒன்லி ஆஃப்லைன். ஈவன் சகசரநாமார்ச்சனை டிக்கெட் காலையில் கூட நேரில் தான் நம்ம போய் எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் சுப்பிரபாதம் ட்ரை பண்ணுறீங்க அன்றைக்கு கிடைக்கல அப்படின்னா சுப்பிரபாதம் ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏர்லி மார்னிங் போய் நிற்கணும். இந்த அடுத்து கொடுக்குற சகஸ்ரநாமார்ச்சனை ஆஃப்லைனில் கொடுக்குறாங்களா பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் 100 ரூபாய் ஒரு டிக்கெட். அதுவுமே உள்ளே போய் தான் நம்ம தாயாரை சேவிப்போம். அதாவது சுப்பிரபாதம் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அண்டு ரூமெல்லாம் வேண்டாம் அப்படின்னா டிடிடியோட லாக்கர் கூட சுப்பிரபாதம் சேவா ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. டெபாசிட் கவுண்டர் அங்கே கூட நம்ம கொடுத்துக்கலாம்.
திருச்சானூரில் டிடிடியோட ஆன்லைன் ரூம் தொலபா கார்டன்ஸ் மட்டும்தான். அது 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும். ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறையா இருக்குது, ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் ப்ரைவேட் லாட்ஜஸ் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ரெஃப்ரெஷ் மட்டும்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். லாக்கர் வேணும்னா கூட அங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு காலையில் 10 மணி போல் ஜனவரி மாதத்தோட டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஸ்ரீனிவாச திவ்யானகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் 12 மணிக்கெலாம் மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8000 டோக்கன்ஸ் எஸ்எஸ்டி டோக்கனும் 2000 டோக்கன்ஸ் திவ்ய தர்ஷன் டோக்கனும் கொடுத்ததில் 2 மணிக்கெலாம் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்குறது பெஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு இருக்கிற க்ரௌடுக்கு. ஸோ அப்படி வாங்க போகிறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ விஷ்ணு நிவாசமோ பூதேவி காம்ப்ளெக்ஸோ ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்காமடேஷன் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க வேறு என்னென்ன வழிகளில் ரூம் எடுக்கலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜனவரி மாதத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.